அன்னைக்கு கிருஷ்ணர் சண்டை போடாம போர்க்களத்தை விட்டு ஓடிய கதை தெரியுமா? கம்சனை கிருஷ்ணர் வதம் செய்த பிறகு கம்சனின் மாமனாரான ஜராசந்தன் மிகுந்த கோபம் கொண்டான். மதுராவின் மீது 17 முறை போர் தொடுத்தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் கிருஷ்ணரிடம் தோற்றுட்டு திரும்பினான். தன்னால் மட்டும் கிருஷ்ணரை வெல்ல முடியாது என உணர்ந்த ஜராசந்தன் யாதவ குலத்தைச் சேர்ந்த யாராலும் தன்னை தோற்கடிக்கவோ அல்லது கொல்லவோ முடியாது என சிவபெருமானிடம் ஒரு அரிய வரம் வாங்கியிருந்த காளையவனன் என்ற வலிமை மிக்க அசுரனை உதவிக்கு அழைத்தான். இந்த வரத்தினால் அவன் கிருஷ்ணருக்கு சவாலாக மாறினான். காளையவனனின் வரத்தை மதித்த கிருஷ்ணர் மதுரா மக்களை காக்க அவர்களை துவாரகைக்கு அனுப்பி வைத்தார். பின் காளையவனனை தன்னுடன் போரிட வரும்படி அழைத்தார். ஆனால் போர் தொடங்கியதும் ஆயுதம் ஏதுமின்றி கிருஷ்ணர் ஓடத் தொடங்கினார். காளையவனன் அவரை துரத்திக் கொண்டே சென்றான். கிருஷ்ணர் ஒரு மலைக்குகைக்குள் நுழைந்து ஒளிந்து கொண்டார். தேவர்களுக்கு அசுரர்களுடன் நடந்த போரில் உதவி செய்ததற்காக இந்திரன் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு உன் தூக்கத்தை யார் முதலில் கலைக்கிறார்களோ அவர் உன் முதல் பார்வையில் எரிந்து சாம்பலாகி விடுவார் என்ற வரம் அளித்திருந்தார். இப்போது முசுகுந்த சக்கரவர்த்தி அந்த குகையில் நீண்ட காலமாக தூங்கிக் கொண்டிருந்தார். கிருஷ்ணர் தனது மஞ்சள் ஆடையை தூங்கிக் கொண்டிருந்த முசுகுந்தர் மீது போர்த்திவிட்டு மறைந்து கொண்டார். குகைக்குள் வந்த காளையவனன் மஞ்சள் ஆடையை பார்த்து அது கிருஷ்ணர் தான் என்று நினைத்து அவரை எட்டி உதைத்தான். தூக்கம் கலைந்து கோபத்துடன் கண் விழித்த முசுகுந்தர் முன்னே நின்றிருந்த காளையவனனை பார்த்தார். அந்த வரத்தின் வலிமையால் காளையவனன் அடுத்த நொடியே எரிந்து சாம்பலானான். பின்னர் கிருஷ்ணர் தன் திருவுருவை காட்டி முசுகுந்தருக்கு ஆசி வழங்கினார்.